ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களோட ஹோம்ஒர்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம்ஒர்க்கெல்லாம் அதில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். இந்த கோர்ஸில் எதுலையா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து டபுள் கலர்லேயும் கொடுத்துருப்பேன், சிங்கிள் கலர்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ வந்து நீங்கள் எந்த கலரில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து மெட்டல் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஓகேவா? மெட்டல் ஒயர்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதை பேக்கெட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். சிங்கிள் கலர் இல்லைனா டபுள் கலர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஏதாவது ஸ்மால் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. என்ன பிளாஸ்டிக்கில் என்ன பாட்டில் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து 2 மெட்டல் ஒயரை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஒன் டைம் வந்து எப்படின்னு சொல்லி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க. நம்மள்ட்ட வந்து மெட்டல் ஒயர் தாராளமாக இருந்தது அப்படின்னா இந்த பக்கமும் நிறையா வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? மீதி எக்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்மள்ட்ட மெட்டல் ஒயர் வந்து இப்போ பேசிக்கான ஸ்டிச்சஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மெட்டல் ஒயர் வந்து மெஷர்மெண்ட் அளவு வந்து கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ வந்து தாராளமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிறையா வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது இப்போதைக்கு அப்படின்னா இந்த மாதிரி இங்கே இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது நம்ம இப்படி ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். சரியா? இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சர்க்கிளாக இருக்கிற மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கணும். ஓகேவா? ரோல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸஸாக கொஞ்சோண்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை கட் பண்ண தான் போகிறோம். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப அதிகமாக விட்டு ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு மெட்டல் ஒயர் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை ரோல் பண்ண முடியல அப்படின்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பாட்டிலை வந்து இப்படி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பாட்டிலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் டைட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸஸாக இருக்கிற இந்த மெட்டல் ஒயரை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மெட்டல் ஒயருக்குன்னு தனியாக ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. இதுலேயே நீங்கள் த்ரெட்டு இது மாதிரிலாம் வச்சு கட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கிளாத் கட் பண்ணுற சிசர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மெட்டல் ஒயர் கட் பண்ண யூஸ் பண்ணாதீங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் கட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி தனியாக மெட்டல் ஒயருக்குன்னு தனியாக ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா மெதுவாக அப்படி எடுத்தோன்னா வந்துடும். ஓகேவா? பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டர்ஃப்ளை. சரியா? ஸோ பட்டர்ஃப்ளைக்கு நம்மளுக்கு 2 பக்கம் இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி 2 செஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி இதில் செஞ்சு வச்சுருந்தேன். உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக இன்னொன்று இப்போ சொல்லி காட்டியிருக்கேன். ஓகேவா? நான் அடுத்து வேறு எதுக்காவது அந்த மெட்டல் ஒயரை வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போது இது மாதிரி 2 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி 2 சேம் சைஸில் இது மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இதை இப்படி ஈக்குவலாக அப்படி வச்சுக்கணும். ஈக்குவலாக வச்சுட்டு இந்த பட்டர்ஃப்ளையோட இந்த சென்டர் பார்ட் வந்து நம்மளுக்கு லைட்டாக என்னென்னா இப்படி பெண்டாக இருக்கும். சரியா? அப்போ 2ஐயும் சேர்த்து தான் நம்ம இப்படி புஷ் பண்ணணும். இது மாதிரி சேர்த்து இப்படி புஷ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து இப்படி மாறும். ஓகேவா? இந்த இடத்துல இப்படி லைட்டாக புஷ் பண்ணணும். ஓகேங்களா? லைட்டாக ஹார்ட் ஷேப் மாதிரி வர மாதிரி பண்ணிக்கோங்க. 2 ஆனால் ஈக்குவலாக தான் வந்து சைஸ் வந்து மாறணும். ஓகேவா? பாருங்கள், இப்போ இங்கேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? சென்டரில் வந்து இவ்வளோ கேப் இருக்கக்கூடாது. அதனால் அதை கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற இந்த மெட்டல் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்
கொஞ்சமாக வச்சுட்டு மீதியை வந்து கட் பண்ணிடலாம். ஓகேவா? இதை கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நான் வந்து கையை நறுக்கிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஓகேங்களா? நல்ல ஷார்ப்பான சிசர் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? இதுக்குன்னு தனியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஹேண்டை வந்து சேஃபாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங் கிளாத் வந்து இது மாதிரி எடுத்துக்க போகிறீங்க. சிங்கிள் கலர், டபுள் கலர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து சிங்கிள் கலரில் இது மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மெட்டல் ஒயரை எடுத்து இது மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைட்டாக இழுத்திங்கனாலே உங்களுக்கு டைட் ஆகிடும். அந்த கம்பி வந்து வளைஞ்சிடக்கூடாது. சரிங்களா? அந்த மெட்டல் ஒயர் வந்து வளைஞ்சிடக்கூடாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைட்டாக டைட் பண்ணி இழுத்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி 2 மெட்டல் ஒயரையும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கிளாத் தேவையோ அது வரையும் வச்சுக்கிட்டு நார்மல் ஷூவிங் த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. நார்மல் ஷூவிங் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 2 or 3 டைம் வந்து நம்ம ரோல் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு 2 or 3 டைம் வந்து ரோல் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரி எப்படி கட்டணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதையும் ஒரு 2 or 3 டைம் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி போட்டதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இருக்கிற இந்த மெட்டல் ஒயரை எடுத்துக்கிறீங்க. இதே மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக டைட் பிடிச்சிக்கோங்க. சரியா? ரொம்ப பிடிச்சி இழுத்துறக்கூடாது. ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா மெட்டல் ஒயரோட ஷேப் வந்து மாறி போயிடும். ஸோ வந்து லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. சரியா? லைட்டாக டைட் பண்ணிவிட்டு கையில் வந்து உங்களோட அந்த மெட்டல் ஒயரை வந்து பிடிச்சிக்கோங்க. சரியா? மெட்டல் ஒயரை பிடிச்சிக்கிட்டு அது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மல் ஷூவிங் த்ரெட் இதை எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு 1 or 2 டைம் வந்து சுற்றிக்க போகிறோம். சுற்றிட்டு நம்ம அது மேலே பூ கட்டுற மாதிரி திரும்பியும் 1 or 2 டைம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறோம். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஸ்டாக்கிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்து பட்டர்ஃப்ளை ஒர்க் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பட்டர்ஃப்ளை நம்ம வந்து பேட்ச் ஒர்க்காகவும் ரெடி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறது கிளாத்தில் ஃபிட் பண்ணாமல் நம்ம தனியாக செட் பண்ணி எடுத்துக்கிறது. சரியா? தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறது. இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து நம்மளுக்கு போலான் ஃப்ளவர் வந்து தேவைப்படும். ஸோ வந்து போலான் ஃப்ளவரை இது அப்படியேவும் வைக்கலாம். இல்லை நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். சரிங்களா? எப்படி வச்சாலும் அதையே சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் வந்து இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இந்த பெடல்ஸ்க்கும் அடியில் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த போலான் ஃப்ளவர், மெட்டல் ஒயர், ஸ்டாக்கிங் கிளாத் 3மே கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 3 டைம் வந்து நீங்கள் டைட்டாக நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் நார்மல் ஷூவிங் த்ரெட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த போலான் ஃப்ளவர் ப்ளஸ் ஸ்டாக்கிங் கிளாத், மெட்டல் ஒயர் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம நார்மல் நீடில் வச்சு இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஒரு 3 டைம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பெடல்ஸ் எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்துகிட்டு ஈக்குவலாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து பட்டர்ஃப்ளை வந்து நல்லா பறக்கிற மாதிரி, நல்லா ஒரு லைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது. லைட்டாக நம்மளுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே போலான் ஃப்ளவர் அகைன் அதே மாதிரி வச்சுட்டு, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பெடலுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே தான் இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது மேலே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தோட பிசுறல் ப்ளஸ் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண அந்த த்ரெட்டு இது எதுவுமே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மேலே ஒரு குட்டியாக பிளாஸ்டிக் பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த பிளாஸ்டிக் பட்டர்ஃப்ளையை எடுத்து இது மேலே ஸ்டிச்சிங் பண்ணிக்க போகிறேன். சரியா? நீங்கள் வந்து அந்த பெடல்ஸ் பண்ணும்போது நல்லா கார்னரில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப அதிகமாக விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சமாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும். ஓகேவா? இல்லை அப்படின்னா எனக்கு லைட்டாக அந்த அடியில் வந்து ரெட் கலர் தெரியுது பாருங்கள், அது மாதிரி தெரியும். ஓகேவா? நல்லா கார்னரில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தெரியாது. ஸோ நீங்கள் கட் பண்ணும்போதே கொஞ்சமாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
லைட்டாக அந்த ரெட் கலராக எனக்கு தெரியுது பாருங்கள், அது மாதிரியே தெரியும். ஓகேவா? நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து உங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கிளாஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.